ஹாய் சொல்லும். இந்த 5 நிமிஷத்துல கிளம்பணும். நிறைய பேசுவோம். திரும்பவே மாட்டேன்னு சொல்ற திட்டு பசங்களை பேசி திருத்த முடியும். இறக்கணும். அவ்வளவுதான் இருக்கு. டெமோக்ரஸி இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு டெமோக்ரஸி இல்லை, உலகத்துல எங்கேயும் இல்லை. டெமோக்ரஸி என்பது எலெக்ஷன் வரைக்கும் மட்டும்தான், மக்கள் தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான். அதற்கு பிறகு அன்னைக்கு பட்டாபிஷேகம், அன்னைக்கு சிம்ஹாசனம், இன்னைக்கு நாங்க விட மாட்டாங்களே இல்லையா? இதுக்கு காரணம் இப்ப வந்தவங்க இல்லை, சுதந்திரம் இருந்தவங்க எல்லாருமே தான் மக்களை எங்க வைக்கணுமோ அங்கேயே வச்சிருக்காங்க. ஆனா சுதந்திரம் எங்களுக்கு இருந்தது எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன். சமீபமா நான் ஒரு நண்பனோட வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுல அம்பேத்கர் சாரோட போட்டோகிராஃபர். என் பக்கத்தில் இருக்கிற நண்பன் சொன்னா, பிரகாஷ் இது தலித் வீடுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன் தலித்துக்கு இல்லை. அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன் விட்டு போனதுக்கு அப்புறம் பிறந்த இந்தியாவுக்கு இல்ல. இப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன் இந்த திருட்டு பசங்க இவங்க 3000 வருஷங்களா இருக்கானுங்க. 10,000 வருஷங்கள் இருக்கிற இந்த திருட்டு பசங்க மீண்டும் வந்துடக்கூடாதுன்னு கான்ஸ்டிடியூஷன். சொல்லுவாங்க, திருட்டு பசங்க எங்களுடைய நாடு அவ்வளவு அற்புதமா இருந்தது, பொண்ணு இருந்தது, அது இருந்ததுன்னு பொய். 2000-3000 வருடங்களா இந்தியா மாதிரியான ஒரு அசிங்கமான கலாச்சாரம் உலகத்தில் எங்கேயும் இல்லை. இவன் தொடக்கூடாது, பெண்களுக்கு உரிமை இல்லை, பால்ய விவாகம் அசிங்கமாக இருந்ததால் பிரிட்டிஷ்காரங்க அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துட்டான். ஏதோ சில மன்னர்கள் பணக்காரங்க நிம்மதியா இருந்தாங்களே தவிர சராசரி மனிதன் ஒரு குடிமகன் வாழ்ந்த கலாச்சாரம் நம்மளை கட்டிட்டு வைக்கிறதுதான் விவசாயம். பாபா சாஹேப் உங்களுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன். ஆனா அந்த புத்தி போகாதுல்ல, அது மறுபடியும் அந்த மனோவாதில் இருக்கோம். ஆனா பாபா சாஹேப் கான்ஸ்டிடியூஷன் என்ன ஆச்சுன்னா, அந்த நாடு வந்து மாற்றலாம். கரெக்டா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல ராணுவம் வந்தது, ஆனா இந்த வளர்ந்து இல்லை. அதனால ஒரு தவறை நீங்க வந்து கொதிக்கிற தண்ணி மேல போட்டா கப்பல் வெளியே போயிடும். இந்த திருட்டு பசங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, சின்ன இருக்கிற ஒரு பாத்திரம் தவறையை விட்டு கீழே நெருங்க வச்சிருக்காங்க. இந்த 15 வருஷம் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு, சூடானதே தெரியாது. இப்போ தழுவுற நேரம் வந்துருச்சு. அதுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, ரீசெண்டா ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. இப்போ நான் வந்து அவங்களை பத்தி கவலையே பண்ண மாட்டேன். போன நேரம் வந்தாச்சு. இளைஞர்கள் வந்துட்டாங்க, அவங்க தருவாங்க. எப்படின்னு பாக்குறேன்னா, இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு விஷயத்த மனித இனம் அவங்க போவாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னோட காட்டோட ஒரு கதையை சொல்லிடுவேன். நாங்க மனிதர்கள் பேசிக்கிற மாதிரி காட்டுல உயிரினங்கள் எப்படி பேசுது அப்படின்னு ஒரு பேசிட்டு போகும்போது என்னுடைய சயின்டிஸ்ட் காட்டுல வந்து
மானோட புலியோட பேசி நம்ம நினைக்கிறோம். அது நம்மள மாதிரி இல்ல. ஒண்ணு பேசும், மற்றது கேட்டு புரிஞ்சுக்கிறோம். புலி ஒரு மான புலிக்க வரும்போது நேரடியா வராது. புலி வந்து மான் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது சத்தம் கேட்கக்கூடாது. காற்று இந்த பக்கத்துல வந்தால் என்னுடைய மனம் அந்த மானகிட்ட போய் அதுக்கு தெரிஞ்சிடும்னு கிட்டத்தட்ட பல மணி நேரம் ஒரு மானுக்கு தெரிஞ்சு போயிடும். அதோடைய காது இப்படி ஆகும், மூக்கு இப்படி பிடிக்கணும் அப்படின்னா ஒரு மானம். எப்படி சொல்லும் போது அந்த புலி வேட்டையாட அந்த புலியை பார்த்து ஒரு அடி முன்னாடி வச்சு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அது மத்த மானங்களுக்கு புலி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்குன்னு இல்ல, அது புலிக்கு சொல்லுது. பார்த்துட்டேன். அப்போ அந்த புலி இன்னைக்கு இந்தியாவின் மக்கள் இளைஞர்கள் மோடி பார்த்துட்டேன்னு சொல்றாங்க. ரீல்ஸ் பண்றாரு சார், ரீல்ஸ் பண்றாரு, ரெசிக்னேஷன் பண்றாங்க. இளைஞர்களை பற்றி நம்பாதான் நீங்க சொல்றீங்க. நான் இந்த இளைஞர்கள் நம்புறேன். ஏன்னா மற்றொரு அரசியல்வாதி இல்ல. கடைசியில் ஒரே வார்த்தை சொல்றேன். பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் ஒழுங்கா நீங்க அதை படிச்சீங்கன்னா, அதை உணர்ந்தீங்கன்னா, இந்தியாவில அரசியல் செய்ய வேண்டியது மக்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவன் வேலை பார்க்கணும். ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அரசியல் பண்ணிக்கிட்டு நம்ம வேலை பார்க்கணும். இதனால்